ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கையில் ரிப்பனோட வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி இந்த ரிப்பனை வச்சு ஒரு சூப்பரான டிஐஒய் தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. கிட்ஸை வந்து ரப்பர் பேண்டையும் ரிப்பனையும் சேர்த்து வைன்னு சொன்னால் அங்கங்கே தூக்கி போட்டுறாங்க. இதுக்கான ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நான் என்ன செய்கிறேன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ரிப்பனை வந்து 2ஆக மடித்து சரிசமமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டரை வச்சு இந்த எட்ஜஸை மட்டும் நல்லா பேர்ன் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நூல் பிசுலாம் வராமல் இருக்கும். இப்போ ரிப்பனுக்கு மேட்சிங்காக வந்து ஊசி நூலை கோர்த்து நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ரிப்பனோட சென்டரில் இந்த மாதிரி கோத்து வாங்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊசி நூலை இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு அழகாக ரெடி ஆகிடும். நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த பாயிண்ட்டையும் நம்ம எண்ட் பண்ண இந்த பாயிண்ட்டையும் வந்து வச்சு நல்லா சேர்த்து வச்சு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் 2-3 தடவை வந்து தையலை போட்டு 2 நாட்டை போட்டு செக்யூர் பண்ணி முடிச்சிங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ளவர் ரெடி ஆகிடும். இன்னும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் பேண்டில் வந்து வச்சு நம்ம தைக்க வேண்டியது தான். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டோட ஹேர் சைஸுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரப்பர் பேண்டை வச்சு தச்சு முடிச்சிடுங்க இந்த மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஹேர் பேண்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய கிட்ஸ்க்கு வந்து ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் வந்து அழகாக வந்து இந்த மாதிரி வந்து ரப்பர் பேண்டை போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பின்னிங்கன்னா கூட வந்து அதை கீழே எட்ஜில் அப்படி போட்டுக்கலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.